வாசலில் கோலம் போடுவதன் ரகசியம் தெரியுமா? இது வெறும் அழகுக்காக இல்லை. பொழுது புலர்ந்தது, கிழக்கு வெளுத்தது. கிராமத்து வீடுகளில் இருந்து மெல்லிய ஓசை கேட்கத் தொடங்கியது. சாணம் தெளிக்கும் சத்தம். பல வீடுகளின் வாசல்கள் சுத்தமாகி மஞ்சள் தண்ணீரும் தெளிக்கப்பட்டிருக்கும். பிறகு அந்த வாசல்களில் அழகிய கோலங்கள் வரையப்படும். புள்ளி கோலங்கள், நெளிவு கோடுகள், பூக்கள் என விதவிதமான டிசைன்கள் அந்த வீட்டு வாசலுக்கு ஒரு புது பொலிவை கொடுக்கும். ஆனால் இந்த கோலங்கள் வெறும் அழகுக்காக மட்டும்தானா வரையப்படுகின்றன? இல்லை, இதற்கு பின்னால் பல ஆழ்ந்த அர்த்தங்களும் நம்பிக்கைகளும் உள்ளன. முதலாவதாக, கோலம் போடுவது என்பது வீட்டு வாசலை அலங்கரிப்பது மட்டுமல்ல, அது லட்சுமி தேவியை வீட்டுக்கு அழைக்கும் ஒரு மங்களகரமான அடையாளம். சுத்தமான அழகிய வாசல் இருந்தால் மகாலட்சுமி அந்த வீட்டில் வாசம் செய்வாள் என்பது நம்பிக்கை. அதனால்தான் தினமும் காலையில் வாசலை சுத்தம் செய்து கோலம் போடுவது ஒரு வழக்கமாகவே இருந்து வருகிறது. இரண்டாவதாக, கோலங்களில் பயன்படுத்தப்படும் அரிசி, மாவு போன்ற பொருட்கள் எறும்பு மற்றும் பிற சிறு உயிரினங்களுக்கு உணவாக அமைகின்றன. இதுவும் ஒருவிதமான தர்மம்தான். வாயில்லா ஜீவங்களுக்கு உணவு அளிப்பது புண்ணியம் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. மூன்றாவதாக, கோலம் போடுவது பெண்களுக்கு ஒரு சிறந்த உடற்பயிற்சியாகவும் கருதப்படுகிறது. குனிந்து நிமிர்ந்து கோலம் போடும் போது உடல் வளைந்து கொடுக்கும், இரத்த ஓட்டம் சீராகும். அது மட்டுமின்றி கோலம் போடுவது ஒரு கலை. ஒவ்வொரு நாளும் புது புது டிசைன்களை உருவாக்குவது மனதிற்கு ஒருவித சந்தோஷத்தையும் கிரியேட்டிவிட்டியும் கொடுக்கும். நான்காவதாக, கோலங்கள் வீட்டுக்கு வருபவர்களை வரவேற்கும் ஒரு முகப்பு. வீட்டுக்கு வரும் விருந்தாளிகள் வாசலில் உள்ள அழகான கோலத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல எண்ணத்துடன் உள்ளே வருவார்கள். இது ஒருவிதமான அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்தும் செயலாகும். இப்படி நாம் தினமும் போடும் சின்னஞ்சிறிய கோலத்திற்குள் எத்தனை பெரிய அர்த்தங்களும் நன்மைகளும் அடங்கியுள்ளன பார்த்தீர்களா? இனிமேல் கோலம் போடும்போது இது வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, நம் வீட்டுக்கும் நமக்கும் நன்மைகளை தரும் ஒரு மகத்தான செயல் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த மாதிரியான இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கூடவே அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.